சுமதி கொடு, சீக்கிரமா எனக்கு சாவியை கொடு. நீ இப்ப சாவியை கொடுக்கல, நான் ஹோட்டலுக்கு வெளியே போய் நிப்பேன். சரி கொடுக்கு. நான் அந்த சௌமியாவை என்னதான் பண்றது? அவ எப்ப என்ன பேசுற, என்ன யோசிக்கிற, என்ன பண்றான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு டென்ஷன் ஆயிடுறா. நான் சொல்லட்டுமா அருண்? இப்போ நீயும் உன் அக்காவோட ராகத்துக்கு தாளம் போடுவல்ல, சொல்லு. அது நீங்க இந்த 2 நாள்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நான் என்னோட லைஃப்ல அக்காவை இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்ல. என்ன புண்ணியம்? நான் யாருக்காக இதெல்லாம் பண்றனோ அவளுக்கே எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. அப்புறம் என்ன பண்றது? அவ இங்க இருக்க கூடாதுன்னு ஒரே நிமிஷத்துல முடிவு பண்ணா கிளம்பி போயிட்டா. ஏன்னா அக்கா நம்ம 2 பேர் மேலயுமே அன்பு வச்சிருக்காங்க. அக்கா சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். யார் மேல பாசம் வச்சாலும் அவங்கள விட உயர்த்தி பாப்பாங்க. எல்லார் மேலயும் உங்க அக்கா அன்பு காட்டுற விதம் இருக்குல்ல, அது யாருக்கு எதுவும் புரியாது. அன்பு காட்டுறாளா? அவ என் மனசு ஃபுல்லா இருக்கா. அதனாலதான் அவளை எதையும் சொல்ல முடியல. சரி, நீ அதை விட நீ அங்க தூங்க, நான் சோஃபால படுத்துக்கிறேன். அருண், தேங்க்யூ. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? அது இன்னைக்கு ரோட்ல அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு. இன்னைக்கு நீங்க எனக்கு நான் உங்களை காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருக்கீங்க. அதுக்காக தான் தேங்க்யூ. சரி, குட் நைட். குட் நைட். சார், இவங்க தான் அருணோட வண்டியில ஆக்சிடென்ட் பண்ணாங்க. இவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டோம். இப்போ இந்த கேஸ்ல எல்லாமே தெளிவாயிடுச்சு சார். அப்படியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வீரா, சொல்லுங்கண்ணே. நான் இவரை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவரு நம்ம ஊர் குருதாஸ்பூர்ல இருக்கிற மிகப்பெரிய போலீஸ் ஸ்டேஷனோட அசட்டுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குருதாஸ்பூர்ல இருக்கிற இந்த அர்ஜுன் தாஸ்க்கு பெரிய அளவுல கதை சொல்ல வந்திருக்காரு. யாரோ 2 பேரை பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணவங்கன்னு சொல்றாரு. நீ நல்ல மிடுக்கான போலீஸ்காரையா, ஏதோ 2 ரவுடிங்களை கூட்டிட்டு வந்துட்டு ஏதோ கதை விட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவியா? நீ யார் அதை சொல்றதுக்கு? நாங்க தப்பிக்கிறதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க. அதனால நாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டோம். நான் எப்படி சொல்றேனோ அப்படியே எல்லாரும் செய்யணும். நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போற காசை நீங்க உங்க கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. லைஃப் செட் ஆயிடும். புரிஞ்சதா? ஓஹோ, உனக்கு நடிக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்படின்னா நீ பேசாம நடிக்க போய் பெரிய ஆக்டர் ஆயிடு. இந்த மாதிரி நடிப்பெல்லாம் அர்ஜுன் தாஸ் கிட்ட செல்லாது. எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிட்டாங்க. வேலையை பாருங்க நீங்களும் உங்க மூஞ்சி. அப்ப நான் கிளம்புறேன் சார். வரேன் சார். போயிட்டு வாங்க. ஏய் போங்க. வணக்கம் அர்ஜுன் தாஸ். என்ன அர்ஜுன் தாஸ், இப்ப நான் கிளீன் ஷீட் ஆயிட்டேன். என் மேல எந்த கேஸும் இல்லை. இப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால செய்ய முடியும். விஷயம் என்ன அர்ஜுன் தாஸ், பெரிய பெரிய சதித்திட்டங்கள் போடுறவங்க என்னைக்கும் அடிதான் பட்டிருக்காங்க. இப்ப என் மகனோட கல்யாணத்தை நிறுத்தி காட்டுங்க. அப்ப நீங்க கிளம்புறீங்களா? சரிங்க, நான் கிளம்புறேன்.
இந்த ரூம் சர்வீஸ்காரங்க இருக்காங்களே, இன்டர்காம் சரி பண்ண வரேன்னு சொன்னாங்க. ஆனா வரவே இல்லை. எல்லாத்துக்கும் ரிசப்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. இவனை யாருன்னு தெரியலையே. ஏங்க நில்லுங்க, நில்லுங்கன்னு சொல்றேன்ல. அப்பா என்னப்பா? அப்பா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப ஸ்வீட்டா, அப்புறம் சிம்பிளா. இனிமே கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் பண்ணிப்பேன். காதல் வந்துருச்சு. அறிவு கட்டவன். இந்த 24 வருஷத்துல உனக்கு 47 முறை காதல் வந்திருக்கு. உன்னோட இந்த முட்டாள்தனத்தால தான் கனடாக்காரங்க கூட நடக்க வேண்டிய கல்யாணம் நின்னு போயிருச்சு. இந்த தடவை அப்படி நடக்க கூடாது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்னோட காதல் விளையாட்டை எல்லாம் நிறுத்திக்க. நீ சுமதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மகேந்திரனோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அடையணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இந்த பிளான் மட்டும் சொதப்பிச்சு தொலைச்சிருவேன். ஏ சௌமியா, உனக்கு என்ன பிரச்சனை? இங்க சுத்தி பார்க்க தானே வந்திருக்கோம், சுத்தி பார்க்க தானே போனோம். நீயே வர மாட்டேங்கிற. நீயே சொல்லு, இங்க உட்காந்து என்ன பண்ண போற? இங்க வந்ததுல இருந்து சுத்தி பார்த்துட்டு தானே இருக்கோம். இன்னைக்கு வரணும்னு தோணல. நான் இங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு விரும்புறேன். நீங்க தங்கச்சி கூட போங்க பாரு, மறுபடியும் ப்ளீஸ். அக்கா, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? வரமாட்டா. உங்க அக்கா நம்ம கூட வெளியே வரமாட்டா. ஆமா, நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப களைப்பா இருக்கு. நீங்க நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. போய் பொறுமையா சுத்தி பார்த்துட்டு வாங்க. நான் அது வரைக்கும் இங்க ஓய்வு எடுத்துக்கிறேன். அப்பனா சரி, நாம எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கலாம். நாமளும் எங்கேயும் போக வேண்டாம். ஓகே, வா. நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? எல்லா விஷயத்துலயும் அடம் பிடிக்கிறீங்க. நான் போக விரும்பல. எனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும் இப்போ. அதோட நான் வரலன்னா தங்கச்சியால போக முடியாதா என்ன? இங்க பாருங்க, நீங்க என் பேச்சு கேட்கலன்னா நான் இப்பவே வீட்டுக்கு திரும்பி போயிடுவேன். ஏய், இரு இரு இரு. திரும்பவும் மிரட்டுறியா? ஓகே ஓகே. என்ன இருந்தாலும் என்னால உன்னை எப்படி ஜெயிக்க முடியும்? நான் உன் பேச்சு தானே கேட்டாகணும். சரி, நானும் சுமதி மட்டும் போறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. வா சுமதி. பெரிய பைல்வான் மாதிரி ஆயிடாத. எந்த ப்ராப்ளம்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. ஒரு வேளை வரணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. எங்க இருந்தாலும் சரி, உடனே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க பாரு, முடிஞ்சா உன் மனசை மாத்திக்க ட்ரை பண்ண. ஏன்னா நீ வரலன்னா என்னால் நிம்மதியா இருக்க முடியாது. இன்னைக்கு அருணும் சுமதியை மட்டும்தான் வெளியே போயிருக்காங்க. அப்படின்னா சௌமியா தனியாக ரூமில் தான் இருக்கணும். இதுதான் அவளை தூக்க சரியான நேரம்.